அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நிச்சயமாக இந்த முறை காளியம்மாளுடைய வெற்றி தொகுதியாக தான் இது இருக்கும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணல்லையே உடைத்து பேசியிருக்காரு. இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த முறை காளியம்மாள் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையை தன்னுடைய வெற்றி தொகுதியாக மாற்றி காட்டுவாங்க அப்படின்னும், ஏன்னா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் இயற்கை பேரிடர் வந்த காலகட்டத்தில் அவங்களுடைய சொந்த காசை போட்டு அவங்க பகுதியில் இருந்த மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை காளியம்மாள் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனி விளம்பரம் தேடாமல் கட்சிக்காக உழைங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காளியம்மாள் தனக்கு என்று ஒரு தனி செல்வாக்கையே பார்த்தீங்கன்னா தற்போது மயிலாடுதுறையில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னும், நடக்க போகிற தேர்தலையே அது தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் ரொம்ப நேர்படவும் காளியம்மாள் எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வாங்குவாங்க அப்படின்றத கூட பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலில் பகிர்ந்திருக்காரு. பொதுவாகவே ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கூட ரொம்ப துல்லியமாக எடுத்துரைக்கிற ஒரு காரணம் தான் ரவீந்திரன் துரைசாமியோட நேர்காணலுக்கு மக்கள் தன்னுடைய ஆர்வத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் தற்போது நேர்காணலில் ரவீந்திரன் துரைசாமி காளியம்மாள் குறித்தும் மற்றும் இடுமோனம் கார்த்தி ஒரு சில நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் பேரையே சொல்லியிருக்காரு. இந்த முறை சீமானுக்கு வெற்றியை இந்த நிர்வாகிகள் தான் வாங்கி தர போறாங்க அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி சொல்லிய மாதிரியே பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்திற்கு கன்னியாகுமரி தொகுதியில் நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழ் கட்சி வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கன்னியாகுமரியிலே சீமான் அவர்கள் காட்டியிருந்தார். இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அந்த தருணத்தில் தேர்தலையும் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. இந்த முறை 26 தேர்தலையும் பல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்லியிருக்க மாதிரி காளியம்மாள் வெற்றியை தேடி தருவாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.